வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்ல வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க, என்னோட லவ் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இந்த மாதிரி டவுட்டா இருக்குங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக காம்போ சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று ஒரு நாள் பேசாமல் இருக்கும்போது அவருடைய ஞாபகம் உங்களுக்கு அதிக அளவில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதாவது நீங்க நார்மலா எப்பவுமே ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, அவங்களும் பேசுறாங்க. பட் நீங்க இன்னை வரைக்கும் அவங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது, அவங்களும் உங்ககிட்ட லவ் சொன்னது கிடையாது. உண்மையை சொன்னா நீங்க ரெண்டு பேரும் லவ்வே பண்ணல, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கீங்க. பட் திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனோட பேசாம இருக்கீங்க, அவங்ககிட்ட ஒரு சில நாட்களாகவும் பேசாம இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது நிச்சயமா அந்த விஷயத்துல நீங்க ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்கள நிறைய விரும்புறீங்க, பிடிச்சிருக்குன்றதுதான் அர்த்தம். நிறைய பேர் சொல்லலாம், ஏங்க எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இது சாதாரண தானங்க, ஞாபகம் வந்தாலும் லவ்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய மனசுலயும் ஞாபகம் வரலாம். ஆனா ஒருத்தங்கிட்ட பேசாம இருக்கும்போது அவங்களுடைய ஞாபகம் மட்டும்தான் எப்பவுமே வருதுன்னா அப்போ அந்த இடத்துல லவ் இல்லாமலா? ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கலாம், பட் எப்பவுமே அப்படி வராது இல்லைங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய காதல் ஒருவர் உங்களை காதலித்து விட்டு சென்றார்கள் என்றால் நிச்சயம் உங்கள் மீது உண்மையான காதல் இருக்காது. இருந்திருந்தால் விட்டு சென்றிருக்க மாட்டார்கள். இங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா சொல்லக்கூடிய விஷயம், அவங்க என்னை உண்மையை லவ் பண்ணாங்க, ஆனா ஏன் தெரியல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை லவ் பண்ணவங்க விட்டுட்டு போவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. முடியாது. ஏன்னா அவங்களால அதுல இருந்து இப்படியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்க இருக்கக்கூடிய சில பேர் லைஃப்ல இந்த ஒரு விஷயம் இருக்குது, பட் இதை உண்மையை நம்ம ஏத்துக்க முடியாதுங்க. அதாவது எப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்களை விரும்பியிருப்பீங்க, பல காரணங்கள்னால பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த ஒரு இடத்துல வேற வழி இல்லைன்றதுனாலதான் அவங்க போற வேண்டிய நிலைமை இருக்கு. பட் ஆனா அந்த போறதா இருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய எஃபெக்ட் அப்படின்றது 100% உங்க லைஃப்ல அவங்க கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. 1% கூட எஃபெக்ட் போடாம உங்க லைஃப்ல இருந்து போயிருக்க மாட்டாங்க. அவங்க உங்களை உண்மையா தான் காதலிச்சிருக்காங்க. பட் ஒரு எஃபெக்டும் போடலைன்னா யோசிச்சுக்கோங்க. யார் ஒருவர் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் எல்லோரிடமும் ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது இங்க எந்த ஒரு போர்சன் உண்மையா இருக்காங்களோ, உண்மையான லவ் பண்றாங்களோ அவங்க தான் கடைசியில ஏமாந்து போய் நிற்கிறாங்க. உண்மையா சொல்லணும்னா இங்க உண்மையா இருக்கவங்கள யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. யதார்த்தமான உண்மை அதுதான். ஐ மீன் நீங்க என்னதான் ஒரு பர்சனுக்கு உண்மையா இருங்களேன், கடைசியில அவங்களுக்கே உங்களை பிடிக்காம போயிடும். உங்களை ரொம்ப இழிவாகவும் மட்டமாகவும் நடத்துவாங்க, பேசவும் செய்வாங்க. என்னடா இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளவு பண்ண வாழ்க்கையில, கடைசியில இந்த பர்சன் கூட நம்மளை பிடிக்காம போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்துருங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களே நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது அதுல வர கஷ்டம் இருக்குல்ல, அதை விட பெரிய கஷ்டம் என்னங்க இருக்க போகுதுன்ற மாதிரி தான் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல இது இருக்கா இல்லைன்றத காமெண்ட்ல சொல்லுங்க. இரவு நேரத்தில் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அழுது கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அவருடைய மனதில் இருப்பவர்களாக தான் காத்து கொண்டிருக்காங்க என்ற அர்த்தம். ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் இல்லை ஒரு பொண் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்ற போது அதுல ஒரு சிமிலரான விஷயமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பர்சன் இல்லையோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐ மீன் தினமும் அழுது அவங்க என்னைக்கு பேசுவாங்க அப்படின்றதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்குது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல எப்பவுமே நைட் டைம்ல நீங்க பாக்குறீங்க அழுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய மனசுல ஒரு எண்ணங்கள்ன்றது இருக்கதான் செய்யுது. ஸோ உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட பர்சன் இருக்காங்களான்றத பாருங்க. அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க உங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க, உயிரையும் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டரானது இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கான்றத பாருங்க. கண்டிப்பா நைட் டைம் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் ஒரு பையன் ஒரு பொண்ணு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிட்ட வந்து அழுதுறாங்க அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்த நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல லவ்ல இருக்கான்றத பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்படி ஒரு பர்சனை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா உடனே அவங்ககிட்ட பேசுங்க. அவங்கக்கிட்ட பேசி எல்லா பிரச்சனை. ஒரு ஆண் உங்களிடம் நீ எப்போதும் நன்றாக இருக்கணும், அதனால்தான் நான் உன்னை விட்டு செல்கிறேன் என்று கூறினால் அது முழுக்க முழுக்க பொய்யாக சொல்லக்கூடிய ஒரு பதில் தான். இங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். நீ சந்தோஷமா இருக்கணும், நீ ஹாப்பியா இருக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய பல பேர் இந்த ஒரு ரீசனை வச்சு நல்லா ஏமாத்துறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்க லைஃப்லயும் இது நடந்திருக்கலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க,
ஓ அவன் நமக்காக தான்ப்பா இப்படி பண்ணா அப்படின்னு. உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. அது பொய்யான ரீசன். உண்மையை சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க கூட தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஐ மீன் நீங்க லவ் பண்ற விதம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்றத வச்சுதான் அந்த ஒரு விஷயத்துல அடங்குது. சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையான லவ் இருந்துச்சு, உண்மையாவே அந்த இடத்துல லவ் இருந்துச்சு அப்படின்ற போது அவங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி அவங்க உங்க கூட இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருப்பாங்க. இல்ல இல்ல நம்ம எதுவும் ஃபேஸ் பண்ண வேண்டாம், நீ வந்து நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதுல உண்மையான லவ் இருக்குமா? விட்டு கொடுக்குற தன்மைன்றது உண்மையான லவ்ல வரும். அது எப்போ வரும்னா வேற வழியே இல்லை அப்படின்ற போது வரும். ஆனா ஒரு பர்சனே வந்து நீ நல்லா இருக்குன்றதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏமாத்துற வேலைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பல பொண்ணுங்க இது ஒரு விஷயத்த எப்படின்னா அவங்க நமக்காக பண்ணாங்கப்பா அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நினைச்சுக்கிட்டும் இருக்கீங்க. அது ஒரு முட்டாள்தனமா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? எனக்கா இருந்தாலும் சரிங்க, உங்க லைஃப்ல ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோங்க நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா? நிச்சயமா அது ஒரு ஏமாத்து வேலை தான். அது டவுட்டே வேண்டாம். நிறைய பேர் சொல்லாங்க பல ரீசன்கள் அப்படி இப்படின்னு. எந்த ரீசனா இருந்தாலும் சரிங்க, நீங்க கஷ்டப்படுவீங்கல்ல, நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களை நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்கன்னா அதுல என்னங்க நல்ல நல்ல விதம் இருக்கு? நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒருத்தன் விட்டுட்டு போறாங்கன்னா அதுல நல்ல என்ன இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா இன்னமும் நீங்க தத்தியா இருக்கீங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல பல பேர் உங்களை ஏமாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தினால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமா இருங்க. நம்மளுடைய வீடியோஸ்லாம் ரெகுலரா பாருங்க. அதுவே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நான் சொல்றது தப்பா உங்களுக்கு தெரியலாம். பட் ரியாலிட்டி அதுதான். அதான் ஒரிஜினாலிட்டி. உங்களுக்கு புரியும் போது தான் எல்லாம் புரியும். அது வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்றது நிறைய விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்த வைக்கும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, see you. Bye bye.